ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கோட 2 ஷாட் இஷ்டமான அன்பரே. எக் ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஜிகி தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் எதுவுமே கேட்கல. ஒரு பாட்டுன்னு கம்முன்னு அந்த காரில் போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. ஜிகிவும் பின்னாடி வந்திருப்பாரு. ஜிமின் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிக்கிறாங்க. ஜிமின் எதுவுமே பேசல, கையை தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஜிமின் அப்படின்னு லிஃப்ட்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜிகிவும் அந்த லிஃப்ட்குள்ளே வந்துட்டு ஜிமின் அது வந்து அப்படின்றாங்க. ஜிமின் எதுவுமே பேச சைலண்ட்டாக தான் இருக்காரு. இப்போ ஜிகே தான் அந்த லிஃப்ட்டு ஓப்பன் ஆனோடனே ஜிமின் தான் அப்படியே ஓடி போகிறாங்க. ஓடி போய் அவங்க அப்பார்ட்மெண்ட்டை கதை வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கூப்பிட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பி கேட்குறாங்க. ஜிமின் அது வந்து அப்படின்றாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் நீ பார்த்தது நான் இப்போ எதுவுமே கேட்கலையே அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் ஜிமின் கோவப்பட்டு வந்த? நான் கோவப்பட்டுலாம் வரல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே வெளில போக பார்க்குறாங்க. ஜேகே தான் அப்படியே ஜிமினோட கையை பிடிக்கிறாங்க. ஜிமின் தான் ஜேகே கையை விடு அப்படின்றாங்க. ஜிமின் என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆகணும், கையை விடு அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் ஜிமின் நீ என்கிட்ட சாதாரணமாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும், என்ன பேசுறதுக்கு இருக்குது? நான் பார்த்தனே அந்த பொண்ணை நீ அக் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் ஏண்டா நான் அக் தானடா பண்ணேன், நான் தான் கேட்குறேன் நீ எதுக்கு அவளை அக் பண்ண அப்படின்றாங்க. ஏய் அக் பண்ணுறதுல என்ன இருக்குது ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அக் பண்ணுறதுல என்ன இருக்குது, நான் கால் வந்து உன்னை காணோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடினேன் தெரியுமா, மலர்னு கூட பார்க்கல, எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்தேன் தெரியுமா, நீ பார்த்தா அந்த பொண்ணை அக் பண்ணிகிட்ருக்கல ஜேகே அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் ஜிமின் அவன் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படி தானே, வேறு எதுவும் கிடையாதுல்ல உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே நான் பார்த்தேன் ஜேகே அந்த பொண்ணுக்கிட்ட நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு தினமும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் நீ தப்பாக புரிஞ்சுக்காத ஜிமின் அப்படின்றாங்க. ஆமாடா நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஜிமின் இப்போ நீ கோவப்படுற? ஏன்னா நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஜிகே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மேரேஜ் ஆகிடுச்சு? நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தானே உன்னை மேரேஜ் பண்ணேன், நான் யார் கூட இருந்தாலும் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம் இல்லை அக்ரிமெண்ட் மட்டும்தானே, நம்மளுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரை வேணால் லவ் பண்ணிக்கோ, நான் கேட்க மாட்டேன் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அதே மாதிரி நீயும் என்ன எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ரூமில் போய் கதை சாத்திக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே இந்த ரூமை வந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல அப்படியே திரும்பி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே ஜிமினோட பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. ஜிமின் திரும்பவே இல்லை, அப்படியே அந்த சைடே திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜேகேவும் எதுவும் சொல்லலை, அவரை இந்த சைடுக்காக திரும்பி படுத்துக்கிறாங்க. ஜிமின் கண்ணத்தை அப்படியே டியோஸாக வந்துட்டுருக்கு, நிற்கவே இல்லை, அப்படியே டியோஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜேகே எதுவுமே கேட்கல, கம்முன்னு தான் படுத்துட்ருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே தான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, தனியாக தான் போகிறாங்க. இப்போ டே தான் ஜேகே ஜிமின் வரல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டேயை பார்த்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடியே ஜிமின் வராங்க. இப்போ டே தான் என்னடா 2 பேர் ஒன்றா தானே வருவீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவை பார்த்து டே கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட்டிங்க்கு தான் போகிறாங்க. மீட்டிங் எல்லாமே முடியுது. மீட்டிங்கில் கூட ஜேகே ஜிமின் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ ஜேகேவையும் ஜிமினையும் கூப்பிட்டு தான் டே தான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் 2 பேர் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டீ தான் ஜிமின் நீ இந்த மாதிரி பேச மாட்டேன் ஜிமின், என்னாச்சு ஜிமின் உனக்கு? டீ அதான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல டீ அப்படின்னு சொல்லிட்டு டீவை தான் அப்படியே கத்தி விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் ஏன் டீ இப்படி பண்ணுற, இப்போ எதுக்கு நீ திட்டு வாங்குற அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றுமே பண்ணல டீ, அவன் தான் தேவையில்லாமல் கூச்சிட்டு போகிறான். முதல்ல அவன் எதுக்கு கூச்சிட்டு போகிறான், நான் ஆல்ரெடி சொல்லி தானே அவனை மேரேஜ் பண்ணேன், நீ யாருக்கிட்ட இருந்தாலும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அவன் அந்தமாரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான்
போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ டீ தான் யார் பின்னாடி போகிறதுனே தெரியல. அப்படியே ஜிம்மின் பின்னாடி தான் போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே டயர்டாக வராங்க. இப்போ டீ தான் ஜிம்மின் என்னாச்சு டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிகேவும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஜிகே எதுவுமே கேட்கல. ஜிகேவும் ஜிம்மினும் பேசிக்கவே இல்லை. டீ தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டீ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ தான் நான் வேணா வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் அப்படியே நடந்து போகிறாங்க. ஒரு 3 ஸ்டெப்ஸு 5 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படியே கீழே மயக்கடிச்சு வந்துடுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிம்மினை பார்த்து ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிம்மினை தட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஜிம்மின் அப்படியே அன்கான்ஷியஸுக்கு போயிடுறாங்க. ஜிம்மின் என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு டீயை தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. ஜிம்மின் எழுந்துக்கவே இல்லை. ஜிம்மினுக்கு ஹை ஃபீவராக இருக்குது. இப்போ ஜிகே தான் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. டீ தூக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. டீ அது வந்து சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை வந்து டீ தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இப்போ அந்த டாக்டர் தான் இங்கே இப்போ ஜிகே தான் டீ பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ தான் சொல்லுங்கள் டாக்டர், இது கூடவே இருக்கிறது யார்? நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஒழுங்கெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? அவர் சாப்பிட்டே 3 days இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 days-ஆ? அவர் சாப்பிட்டு 3 days இருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹை ஃபீவராக வேறு இருக்குது. அவரை பார்த்துக்காம நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு பிடிச்சி டீவை தான் பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிகே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிகே தான் 3 days-ஆக சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ தான் சரி டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது, அது குறையிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டீ சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ டீ தான் அப்படியே பொலின்னு வந்து ஜிகேலே வைக்கிறாங்க. என்னடா இதுக்கிட்ட இப்போ நடிச்ச டீ, உனக்கு அவனை பிடிக்கலன்னு விட்டு, அவன் 3 days-ஆக சாப்பிடல, உனக்கு அது கூட தெரியாதா ஜிகே அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் சத்தியமாக நீ தெரியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் கேட்குறேன், 3 days-ஆக ஒருத்தர் சாப்பிடல, அது கூட உனக்கு தெரியல ஜிகே? அவன் யார்? நம்ம ஃப்ரெண்டு ஜிகே. நம்ம 3 பேர் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த மேரேஜ்லாம் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் பண்ணிக்கிட்டீங்கல்ல, இப்போ அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே படிச்சுட்டு இருக்காரு. இப்போ டீ தான் ஜிகே கிட்ட வந்து அவனை பார்த்துக்கோ, நான் சாப்பிட்டு தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிகே தான் உள்ளே போகிறாங்க. அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் வந்து உட்காராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே தூங்கி படுத்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மின் எழுந்துக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா ஜிகே தான் இருக்கார். இப்போ ஜிகே தான் ஜிம்மின் எழுந்துட்டியா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிகேயை பார்த்து ஜிம்மின் தான் நீங்கள் என்ன பண்ணுற ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிகே தான் அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ அந்த ரூம் டோரை வந்துட்டு ஒருத்தவங்க உள்ளே வராங்க. இருந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிட்ட வராங்க. இப்போ டே தான் அப்படி ஜிகேவை பார்த்து வா போகலாம், ஜிகே வா போகலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் டீ என்னடா பேசுகிற, வா நம்ம 2 பேரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டீ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்ன ஆகணும், இப்போ வா டீன்னு சொல்லிட்டு, நான் உன் ஃப்ரெண்டுலாம் கிடையாதுல்ல, என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டீ அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அது வந்து சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி மார்னிங் நம்ம 2 பேர் தேடிட்டு இருந்தோம்ல, அந்த மார்னிங்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ 4 days-ஆக சாப்பிட்லையா ஜிம்மின் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் 3 days சொன்னாங்க, நான் 4 days-ஆக சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஏன்டா சாப்பிடல, அது சாப்பிடணுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகேவும் ஜிம்மினையும் பார்த்தா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குட்டா, இதுக்காக தான் இந்த மேரேஜ் வேணாம் நான் சொன்னேன், உங்கள் 2 பேருக்குள்ளே என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அப்புறம் ஏன்டா நம்ம 3 பேர் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது கூட சண்டை வரலடா, இப்போ தேவையில்லாம எதுக்கடா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை டீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிகேவும் அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஒன்றும் இல்லை விடு டீ அப்படின்றாங்க. டே சொல்லு ஜிம்மின், பசிக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ பசிக்குதா சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவுமே பேசல. டீ கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. ஜிகி கிட்ட பேசவே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டீவும் இருக்காங்க. டீ பக்கத்தில் ஜிகே உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டே லெஃப்டில் போ அப்படின்றாங்க. டேய் உன் வீட்டுக்கு ரைட்டில் தானே போகணும், அதுக்குள்ளே வழி கூட மறந்துட்டியா? இல்லை நீ என்னோடய அம்மா வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. என்னது அம்மா வீட்டுக்கு போவா? அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா ஜிமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடா நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிமீனை பின்னாடி பார்க்குறாங்க. ஜிமீன் எதுவுமே பேசுதா? டே என்னை அங்கே கூட்டிகிட்டு போட்டே. என்னால் முடியாது அப்படின்றாங்க. இப்போ நீ கூட்டிகிட்டு போறியா இல்லை காரை விட்டு இறங்கி நான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீனை தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமீனோட அம்மா தான் அப்படியே ஜிமீன் ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜிமீன் ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பாஜிக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீன் தான் அம்மா நான் ஒரு 3 days இங்கே இருக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு இந்த பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு 3 days மட்டும் இங்கே இருக்கனே அப்படின்றாங்க. இல்லை ஜிமீன் அது வந்து ஏம்மா நான் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமீனோட அம்மா தான் என்னடா சொல்கிறேன் நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை தான் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வாங்க ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிகே தான் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி நான் கிளம்புறேன் ஜிமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீ உள்ளவா டே அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே ஜிமீன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிகேவும் ஆண்டி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே ஜிகே பார்த்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்புகிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமீன் அது வந்து கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா நீங்கள் உள்ளே போங்க நான் ஜங்குக் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜங்குக் சொல்லு ஜிமீன் ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமீன் எதுக்கு சாரி? அன்றைக்கி நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், நான் பண்ணதா தப்பு, நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நம்ம பிளான் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஐம் சாரி ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமீன் அது வந்து போதும் ஜேகே நீ யாரை வேணால் லவ் பண்ணிக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வேணும்னா நான் டிவோர்ஸ் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் சொல்கிறாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமீன்? நான் இதுக்கு மேலே உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் ஜிகே, நீ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறியா பண்ணிக்கோ, வேறு யாராவது லவ் பண்ணுறியா பண்ணிக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு பார்த்து ஜேகே பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாவது இருக்கலாம் பழையபடி, அதுவும் வேணான்னா எனக்கு ஓகே தான் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமீன் தான் போதும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் இதுக்கு இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் தான் எல்லாருமே வந்து ஜேகேக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே சார் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நம்மளோட பிஸ்னஸ் 2nd class இருந்தது 1st classக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி டீ கிட்டே போகிறாங்க. டீ மச்சா நம்ம 1st class வந்துட்டோம்டா. என்னடா ஆச்சு? அது ஒரு ப்ராஜெக்ட்டு சப்மிட் பண்ணல, அது கூட ஜிம்மின் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆமாடா அந்த ப்ராஜெக்ட்டு நம்ம சொன்ன விலையை விட அவங்க அதிகமாக விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்ம கம்பெனி 2nd வந்துச்சு, இப்போ 1st வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது மச்சான், எனக்கு பார்ட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ட்ரீட்டை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவா செம்ம ஹாப்பி, உனக்கு மட்டுமா ட்ரீட் வைக்கணும், ஆஃபீஸ்க்கே சேர்த்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொலீக்ஸ்க்கு எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்குன்னா அதுக்கு நீங்களாம் ஒரு காரணம். ஸோ இன்றைக்கி நைட் பார்ட்டி 9:30க்கு எல்லோரும் கரெக்டாக வந்துடுங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஒய்ஃப் யாராக வேணாலும் கூப்பிட்டு வரலாம், சிங்கிளாக இருக்கவங்க சிங்கிளாகவே வாங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே சந்தோஷமாக போகிறாங்க. இப்போ டீ தான் சான்ஸ் இதுதான் கொண்டாடுறோம் அப்படின்னு எல்லோரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே அப்போ இன்றைக்கி பார்ட்டிக்கு நீ வரலை அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒயன் தான் அப்படியே டீ கிட்ட போகிறாங்க. டீ சொல்லு ஒயன், என்னாச்சு? அது வந்து சொல்லு, என்னாச்சு? ஜிமின் சாரை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ இன்றைக்கி பார்ட்டிக்கு கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்லிட்டு போகிறாங்க. அது எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே கிட்டே போய், ஏய் ஜிகே, சொல்கிறா, நான் ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணணும். யார்? உனக்கு கூட நல்லா தெரியும். அதான் யார்? பேக் ஜெமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அவனை கூப்பிட்டா, டீ அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, கூப்பிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், நான் வரமாட்டேன், நான் வரல டீ, என்னை விட்டுரு அப்படின்றாங்க. ஏய் நீ வரல, நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன். டீ ஏன் டே இப்படி பண்ணுறேன், நான் வரல டீ, என்னை விடு டீ அப்படின்றாங்க. ஏய் ஜிமின், உன்னால தான் இந்த ப்ராஜெக்ட் முழு சக்ஸஸே ஆச்சு. அன்றைக்கி சாப்பிடாம கொள்ளாமல் நீ தான் இதெல்லாம் பண்ண. எனக்கு தெரியாது. நீ வரலைன்னா நான் சொல்கிறேன், அந்த கம்பெனியில் என்னோடய ஷேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் தனியாக போயிடுவேன். என்னட்டு எவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஜிமின். நான் சொன்னால் அதை செய்யாமல் இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். டே வேணா டே அப்படின்றாங்க. நீ டே டேயாங்க என்ன வேணால் என்னை கூப்பிட்டுக்கோ, அசிங்கமாக கூட திட்டிக்கோ, நீ வர அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், டே வா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜிமின் தான், சரி ஓகே நான் வரேன், நீயே வந்து என்னை பிக் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே சொல்கிறாங்க. சரி ஓகே. ஈவினிங் டைம் 9:30. 9:30யா? நைட்டு? ஆமாம் நைட்டு தான். 9:30க்கு நீ வர அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கிட்டே சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்ட்டியில் தான் எல்லாம் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினும் வராங்க, டீ கூட வராங்க, ஜிகேவை பார்க்குறாங்க. ஜிகே கிட்டே சாதாரணமாக பேசுகிறாங்க, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிகேவும், ஜிமின் என்கிட்ட சாதாரணமாக பேசு ஜிமின், அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது பேச அப்படின்றாங்க. ஜிகே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்க ஜிகே அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். நீ ஆஃபீஸ்க்கு வர மாட்டியா ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரேன் ஜிகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஷியா தான் வராங்க. ஹாய் ஜிகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஷியா தான், ஜிகே சார் வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிகே தான் அப்படியே ஜிமினே பார்க்குறாங்க. ஜிமின் தான், ஜிகே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஷியா தான், வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கை பிடிச்சி இழுத்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டே வராங்க. டீ என்னடா இவ்வளோ குடிச்சிட்டு இருக்க? மச்சான் வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன டான்ஸா? சிப்பு போய் ஆள் கூட இருப்போம் அப்படின்றாங்க. அது இருந்தால் நான் ஏன்டா உன்னை கூப்பிட போகிறேன் அப்படின்றாங்க. நான் வரலட்டு நீயே போ அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் வரல நீயே போ அப்படின்றாங்க. ஏய் ப்ளீஸ் வாட்ச் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு டான்ஸ் தானே ஆகணும் இப்போ? ஆமாம் அப்படின்றாங்க. அங்கே சைடில் ஒருத்தர் நிற்கிறான் பேர், அவன்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சுகா கிட்டேயா? அவனுக்கும் ஆள் இல்லை, நீ போய் வேணா பிக்கப் பண்ண அப்படின்றாங்க. மச்சான் செம்ம ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே சுகா கிட்டே போகிறாங்க. சுகா தான், சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. உன்னை நான் டே தானே கூப்பிட சொன்னேன். சரி சொல்லுங்கள் டேயாங், டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுகா தான், என்னது டான்ஸ் ஆடலாமா கேட்டேன். சார் உங்கள் கூட நான் எப்படி? சார்லாம் இங்கே வேணாம், இப்போ பார்ட்டி தான் நடக்குது, ஸோ நீ என்ன சாதாரணமாகவே கூப்பிட்டுட்டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே டான்ஸுக்கு ஓகேவா போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் உன்னை டேயான்னு கூப்பிட்டு தான் ஓகேன்னு சொன்னேன். பரவாயில்ல வாட அப்படின்னு சொல்லிட்டு சுகா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வரான். இப்போ ஜிமின் கிட்ட வந்து, ஏய் பேக் ஜிமின் உன்னை இந்த இடத்துல தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க ஜாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் தான், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எப்போ வந்த நீ? நானா இப்பயோ வந்துட்டேன், டீ தான் என்னை இன்வைட் பண்ணான், ஸோ அதனால தான் வந்தேன். நல்லா இருக்கியா அப்படின்னு ஜிமின் பார்த்து கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, ஆஃபீஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பிடிச்சிட்டே இருக்காரு ஜிமின் தான். ஜிமின் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எங்கே உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி சீக்கிரம் பார்த்துட்டு, அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் தான்,
சரி வரையா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக்சன் ஜாக்சன் என்ன கூப்பிடுற? நான் இன்னும் சிங்கிளாக தான்டா செஞ்சிட்ருக்கேன், இங்கே டான்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவுமே கிடைக்க மாட்டா, நீயாச்சும் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் தான் ஜாக்சன் நான் வரல ஜாக்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த டான்ஸ் ஆடுற இடத்துல வந்து பார்க்குறாங்க. ஜேகேவும் ஷியாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜாக்சன் நான் வரல ஜாக்சன் வீடு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நீ வா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கு ஜாக்சன் கூட டான்ஸ் ஆடுறது ஒரு மாதிரி இருக்குது. ஜாக்சன் வந்து அங்கங்கே தொடுறாரு ஒரு மாதிரி. ஜிமினோட ஆப்ஸ்லாம் கை வைக்கிறாங்க. இப்போ ஜிமினா ஜாக்சன் என்ன பண்ணுற ஜாக்சன் நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா டான்ஸ் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கு இது நல்லாவே தெரியுது அவர் பேடாக டச் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமினா ஜாக்சன் போதும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் தான் அப்படியே ஜிமின் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒரு சைடுக்காக திரும்புகிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படியே பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தா ஷியா வந்து ஜங்குக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்களா. ஜங்குக்கு வந்து ஷியாவை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜாக்சன் வீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ தான் ஜிமின் பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டே போகிறாரு. ஜிமின் ஒரு நிமிஷம் நில்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் பார்த்து இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பான், என்னால் பார்க்க முடியாது இதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக் பண்ணிக்கிறாங்க ஜிமினை. ஜிமின் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ஜிமின் ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் என்னை விட நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா போகிற? எங்கேயோ போகிறேன் வீடு என்ன அப்படின்றாங்க. ஜிமின் இன்னும் கொன்றுவேன் அப்படின்றாங்க. நான் எங்கேயும் போகல, என் வீட்டுக்கு தான் போகிறேன், வீடு ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி விளையாடிட்டுருக்க? நான் தான் சொல்கிறேன்ல ஒன்றும் பண்ண மாட்டேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்ட்டாங்க. நீ வந்தனா அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ தான் அப்படியே அந்த பாட்டிக்குள்ளே போகிறாங்க. ஒரு பக்கம் ஒரு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த பாட்டியை வைத்து கிளம்புறாங்க. ஒரு 2 o'clock ஆகுது. எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. தான் ஒரு இடத்துல ஒரு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே கிட்ட வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே ஜேகே கிட்ட பேசாமல் முன்னாடி நடந்து போயிடுறாங்க. நீலடி நீ ஏன்டா என்கிட்ட பேசாமல் போகிற? ஜிமின் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜேகே கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் எதுக்கு டேயாங்க இப்போ நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கேட்குறாங்க. ஜேகே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஜேகே? ஜிமின் முன்னாடி ஏன் ஜேகே அவளை கிஸ் பண்ண? அவள் தாண்டா என்னை கிஸ் பண்ண. அவள் கிஸ் பண்ண நீ பேக் கிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. ஏண்டா எதுக்குடா இப்படி பண்ணுற? உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன ஆச்சு ஜேகே? ஜிமின் எவ்வளோ கவலைப்பட்டு போனான் தெரியுமா? அவ்வளோ சேடாக அழுதுகிட்டே போனான் தெரியுமா? அவன் அவ்வளோ அடிச்சு நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்றாங்க. என்னடா நான் அவளை கிஸ் பண்ணா அவனுக்கு என்னடா? அவன் இதுக்கு தான் அழுதுட்டு போனான். அவன் உன்னை லவ் பண்ணுறான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வளராதடா, அவன் என்னோடய ஃப்ரெண்ட் மட்டும்தான். நானும் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவனும் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க. யார் நானா? எனக்கு ஜிமினை பற்றி நல்லா தெரியும் ஜேகே, உன்னை விட ரொம்ப நல்லா தெரியும். ஜிமினை நானும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அவனோட ஃபேஸை அவன் நடக்கிறத வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியலல்ல ஜேகே. அவன் உன்னை லவ் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த மேரேஜ் வேண்டாம் சொன்னான். நீ தான் அவனை கம்பல் பண்ணி ஓகே சொன்னேன். இப்போ நீயே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க. நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட மேரேஜ் பண்ணும்போதே சொல்லிட்டேன்டா. இல்லை நீ இந்த மாதிரி பொசிட்டிவ் ஆக தேவையில்ல, நீ என்னை லவ் பண்ண தேவையில்ல, நான் ஜஸ்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் நான் சொல்லிட்டேன்டா. நீ சொன்ன, ஆனால் அவன் அந்த மாதிரி பண்ணலை ஜேகே.
அவனை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவன் உனக்காக மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டானே தவிர அவனுக்காக அவன் ஒன்றும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவை பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க. ஏய் குழப்பாதடா, ஆமாடா ஜிம்மின் ஒன்று லவ் பண்ணுறான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ தான். போ ஜேகே, உன்னை பற்றி நான் எப்படி நினச்சேன் தெரியுமா? ஷியாவை போய் கிஸ் பண்ணியிருக்க அன்னைக்கு நீ காணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தேடினான் தெரியுமா? அந்த மலையில் நனைஞ்சிட்டே தேடினான். அவனுக்கு ஃபீவர் வந்துச்சு, அதை கூட அவன் கவனிக்கவே இல்லை, உன்னை மட்டும்தான் தேடிட்டு இருந்தான். அப்போ கூட நீ ஷாப்பிங் கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படல. ஜேகே என்னாச்சு, அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான், அவனை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடினான். அவன் அன்றைக்கி ஃபுல்லாக அழுத்துட்டு தான் இருந்தான் தெரியுமா? அவன் கால்லேருந்து சாப்பிட கூட இல்லை. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு தண்ணி கூட குடிக்கலடா அவன். அப்படியே தேடனா உன்னை. நீ என்னடா பண்ணி வச்சுருக்க? முதல்ல ஷியா கூட எதுக்கு ஹோட்டல் போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, நான் ஜிம்மின் கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு தான் வரலான்னு பார்த்தேன். அப்போ ஷியா கால் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த ஹோட்டல் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னான். அதனால நான் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாடா, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அவள் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னோடய மைண்டுக்கு ஜிம்மின் மட்டும்தான் என்னோடய மைண்டுக்கு வந்தான். அதனால் நான் அந்த ப்ரப்போஸை அக்செப்ட் பண்ணலை. நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, என்னென்னவோ சொன்னான். அவள் கேட்கவே இல்லை. ஆனால் உன்னை கடைசியாக ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் லாஸ்ட்டாக அவன் என்னை ஹக் பண்ணிட்டு போனான். அதை ஜிம்மின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் அப்படின்றாங்க. இல்லைனா மட்டும் நிஷா கூட ஓவராக க்ளோஸ் ஆகலையாடா? இன்னத்துக்கு ஜிம்மின்னா நீ அவளை லவ் பண்ணியிருக்க மாட்டா சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்மின் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். எனக்கும் ஜிம்மினுக்கும் வேறு ஒன்றும் கிடையாது. நானும் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவனும் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். நீ மட்டும்தான் தப்பாக புரிஞ்சிருக்க டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் அவன்கிட்ட கேட்டுட்டேன், அவனும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படா? உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி சொன்னீங்கல்ல மேரேஜுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயே நான் ஜிம்மினை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னான்? நான் ஜேகேவை லவ் பண்ணுறேட்டையா அப்படின்னு சொல்கிறான். என்னடா லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அவனை லவ் பண்ணி அவனுக்காக இந்த மேரேஜ்க்கு நான் ஓகே சொல்ல. அவன் அவங்க அப்பா அம்மாவில் ரொம்ப ஃபோர்ஸ் ஆகி என்கிட்ட கேட்டான், உன் ஜங்குக்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்காக மட்டும்தான் நான் அவனை மேரேஜ் பண்ணுறேன். என்னோடய ஃபீலிங்ஸை நான் வளர்த்துக்க மாட்டேன். என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய லவ் எல்லாத்தையும் மறைச்சிடுவேன். அவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவன் அப்படி இருக்கணும். டீ கிட்ட ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் டீ வந்து ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அவனை ரொம்ப லவ் பண்ணுறான் ஜேகே. அவன் லவ்வுக்கெல்லாம் நீ டிசர்வே கிடையாது. நீ என்ன சொல்கிறதுனே தெரியல ஜேகே எனக்கு. நீலாம் அவன் லவ்வுக்கு டிசர்வே கிடையாது. அவன் ஏன் தான் உன்னை இப்படி உருக்கி லவ் பண்ணுறானோ எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஜேகே கூட இருக்க ஃப்ரெண்டெல்லாம் லைஃப் பார்ட்னராக வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜேகே? அதெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயம். உனக்கு கிடச்சுன்னு இப்படி வேஸ்ட் பண்ணிட்ட ஜேகே அப்படின்னு சொல்லி டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்டா ஜிம்மி நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? அவன் ஏன் தான் உன்னை இப்படி லவ் பண்ணுறான்னு எனக்கே தெரியல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே பார்க்குறாங்க. டிவி என்னடா சொல்லிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஜேகே, அவனை இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தாது ஜேகே, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜேகே. இத்தனை நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுக்காக இதை தயவு செஞ்சு கேளு ஜேகே. என்னால் முடியல ஜேகே, என்னால் அவனை அந்த மாதிரி பார்க்க முடியல ஜேகே, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஜேகே இதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டே இருக்காரு. அவன் ஏன் என்கிட்ட சொல்லலை இதை? அதை சொல்லியிருந்தா நான் அவனை மேரேஜே பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை, நான் ஜிம்மினை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் நினைக்கிறேன். அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்ட்டு ஜேகே சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் தான் அப்படி ஜேகே தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ காலிங் பெல் சத்தமாக கேட்டுட்ருக்கு. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் நகரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நடந்துடுறாங்க. அப்படியே ஜிம்மின் தான் உள்ளே வராரு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்க்குற? இல்லை ஜிம்மின், ஆமாம் நான் ஜிம்மின் தான், என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் நீ என்னடா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான்
அப்படியே ரெஷ்ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன ஜிமினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிக்கி தான் ஜிமின் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லு என்ன? அது வந்து சொல்கிறா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் அது வந்து நீ சொல்ல மாட்டேன், நான் போய் வேலையாச்சு பார்க்குறேன். 2 நாள் வீட்டில் இல்லை, எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா வீட்டை? ஏன் ஜங்குக் இதை கூட க்ளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்திட்டே இருக்காங்க. ஜிமின் என்ன சொல்லு, நீ என்ன லவ் பண்ணியா ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கையில் வச்சுட்டு போகிறது அப்படியே கீழே போட்டுறாங்க. ஜிக்கி என்ன கேட்ட இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. என்னடா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நீ என்ன லவ் பண்ணியா? இல்லையே அப்படிலாம் இல்லையே. என்னாச்சு ஜிக்கி உனக்கு? நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு, நான் உனக்கு கேட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அது பழைய விஷயம் ஜிக்கி, அதை விடு, நான் மறந்துட்டேன். யார் சொன்னா உனக்கு? டீ தான் சொன்னான். இல்லை ஜிக்கி நான் மறந்துட்டேன் விடு. இப்போ நான் உன்னை லவ்லாம் பண்ணல, நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். நானும் உனக்கு அந்த மாதிரி தானே. சரி வீடு நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்புகிறாங்க. அப்போ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு பார்த்து ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு ஜிக்கி, என்ன வேணும் உனக்கு? என்னாச்சு உடம்பு சரியில்லையா, ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஜிகேவோட நெக்கு ஹெட்டேக்லாம் வச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிகே தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு என்னை லவ் பண்ணலையாடா? ஜிகே அது வந்து இப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? ஆமாம் ஜிகே நான் உன்னை லவ் பண்ணுறேன். அது பழைய விஷயம் ஜிகே, நானே விட்டுட்டேன். இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? உனக்கு பிடிக்கலல்ல, நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். உனக்கு பிடிக்காததையும் நான் செய்ய மாட்டேன் ஜிகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிகே என்ன பண்ணுற நீ? ஐ லவ் யூ ஜிமின். ஐ லவ் யூடா. ஜிகே என்ன சொல்கிற ஜிகே நீ? ஆமாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன். இது எப்போ தந்த? ஜிகே விளையாடுற ஜிகே நீ? ஜிமின் நான் விளையாடலை ஜிமின், ஐ லவ் யூடா. நான் ப்ராமிஸாக உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தவிர யாரையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிக்கி என்ன ஜிக்கி பேசிகிட்டு இருக்க நீ? விளையாடாதடா, அப்புறம் கொண்டுருவேன். இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி தான் அப்படியே ஜிமினை டைட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. என்ன தான்டா சொல்ல வர நீ? இப்போ என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, நானும் இனிமேல் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஆனால் எப்படி ஜிக்கே? இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிக்கி விளையாடாது ஜிக்கி, நான் விளையாடலை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இதே டைட்டாக அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் ஜிக்கி ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே பாரு என்னை ஏமாத்தாத, அப்புறம் அவ்வளோதான் நான் உன்னை கொன்னுடுவேன், பரவாயில்ல, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். ஆனால் எப்படி ஜிக்கி நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் ஜிக்கி பார்த்த? ஆமாடா நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி ரிங் வாங்கும் போது நீ வச்சப்பார் அந்த பொண்ணு ஒரு பொல்லேருன்ட்டு அங்கே கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னது உனக்கு எப்படி தெரியும்? இல்லை உன் ஃபோன் எடுக்க போனவன் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஆனால் வச்சப்பார் ஒன்று நச்சுன்னு பா செம்மையாக இருந்துச்சு ஜிமின். அன்றைக்கே ஏன் கேட்கல? நான் தான் கேட்டேனே சாருக்கு ஜெலஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு, நீ தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனால் ஜெக்கே நீ என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குற, அது உனக்கு தேவையில்லாமல் இப்போ லவ்னு புரியுது. அப்படிலாம் கிடையாது, நீ என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குற. அப்போ உனக்கு நான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. அது வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், என் லைஃப் உனக்கு மட்டும்தான். அந்த ஷியாலாம் எனக்கு உனக்கு முன்னாடிலாம் அவள் அட்டு பீஸு ஜிமின். என்ன ஜிமின் நீ ஏன் உன்னை குறைச்சிக்கிற? அவள் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் எப்படி சொல்கிறது, அவள் ஒரு கேவலமான கேரக்டர். அவள் அன்றைக்கி சொன்னான் ஒரு அக் மட்டும் பண்ணுங்க உங்களை விட்டு போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு, அக் பண்ண அடுத்த நாள் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாள். அதுவும் அவள் தான் என்னை கிஸ் பண்ணான், அங்கேயே என்கிட்ட பொழிச்சுன்னு ஒன்று வாங்கினான். நீ அதெல்லாம் பார்க்காமே ஓடி வந்துட்டியே. எப்படியும் உனக்கு புரிஞ்சது லவ்னு சொல்லிட்டு டே சொன்னானா? ஆமாடா அவன் சொன்னான் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நானும் யோசித்து பார்த்தேன், நான் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் நீ சரி சரி மட்டும்தான் சொல்லுவேன்,
ஒன்றுத்து கூட வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் கேட்டேன்னா அதை அப்படியே செய்வேன். இந்த மேரேஜுக்கும் அப்படி தானே ஒத்துக்கிட்ட, எனக்காகன்னு கேட்கும் போது நீ ஒத்துக்கிற. ஸோ எனக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதேமாதிரி நானும் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன் ஜிம்மி. நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா நீ என்னோடய பெஸ்ட்டு லைஃப். ஸோ நீ மட்டும்தான் எனக்கு, வேறு யாரும் கிடையாது. இந்த லைஃப்குள்ளே வேறு யாரும் வரக்கூடாது உன்னை தவிர அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்மின் தான், இப்போ என்னை விட்டு போக மாட்டேல ஜிக்கி, அப்புறம் என்னை விட்டு போக மாட்டேன் உன் ஜிக்கி, உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான், என்னால் நம்ப முடியல ஜிக்கி, அது எப்படி ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மை தான்டா. இல்லை ஜிக்கி, நான் ஏதோ ட்ரீமில் இருக்கேன். இதெல்லாம் ஜிமினா எழுந்துருடா, தூக்கத்தண்ணி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமினை எழுத்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐயோ ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாங்க. ஜிமினோட லிப்ஸ்லேருந்து பிளட்டே வருது. என்னடா பண்ணுற, வலிக்குதுடா. சொன்ன நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வலிக்குதில்ல நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிகே அது வந்து என்னை விட்டு நீ போகக்கூடாது. என்னை பிரிஞ்ச இத்தனை நாள் எப்படி ஜிம்மின்னு இருந்த நீ இல்லாமல் இந்த வீடே எனக்கு பிடிக்கல, சாப்பிடவும் பிடிக்கல, தூங்கவும் பிடிக்கல, எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல. நீ இல்லாத இந்த 2 நாள் எனக்கு ஹெல்லில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஐம் சாரி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் ஜிம்மி. நீ கஷ்டப்படவும் கூடாது. இதுவே நீ லாஸ்ட்டாக அழுகிறதா இருக்கட்டும், இதுக்கு மேலே நீ அழுகக்கூடாது. நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான், எனக்கு இது போதும் ஜேகே, நீ இப்படியே நான் அக் பண்ணிட்டு இந்த மாதிரி என் கூட இருந்தாலே போதும். நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு எனக்கே தெரியுது நல்லா. நீ ஒரு தடவை கூட என்னை இந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஃபீல் ஆகுது ஜேகே, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், இப்போ நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ டூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஒரு கண்ணு டியர்ஸாக வருது. இப்போ ஜேகே தான் ஜிமின் அழாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. என்னை விட்டு போக மாட்டேல ஜேகே, இந்த லவ் குறையாதுல. நீ எனக்கு குழந்தையே பிறந்தாலும் சரி, நீ என் ஃபர்ஸ்ட் லவ் நீ மட்டும்தான் ஜிமின், நீ மட்டும்தான் எனக்கு, வேறு யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை டைட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ ஜிமின்னா ஜேகே ஃபோன் வருது. ஏமா அவன் இவன் தானா? சொல்கிறா மச்சான். என்ன ஜிம்மின்னு அவங்க அம்மா அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. என்னடா அந்த குழந்தைய அடிச்சிட்டியா, திட்டிட்டியா? பாவம் அந்த குழந்தை அழப்போகுது. அந்த குழந்தைய இதோ செஸ் மேலே தான் சாய்ச்சி படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஆமாம், அந்த குழந்தை என்னை கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்குது, பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற? வேணா ஸ்பீக்கரில் போடுறேன் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்டே கொடுக்குறாங்க. ஜிம்மின் தான், யார் அந்த இண்டீசன்ட் ஃபெலோ? நான் தான் அந்த இண்டீசன்ட் ஃபெலோ, டேயாங் பேசுகிறேன். சொல்லிட்டே. என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லட்டே, அவன் என்கிட்ட லவ் சொல்லிட்டான். கடைசி எப்படி சொல்லி தொலைஞ்சிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவ்வளோதான் வச்சுறேன்டே அப்படின்றாங்க. என்னடா லவ் வந்துன்னு ஃப்ரெண்டாக மறைக்கிறியே மச்சான், வெயிடா அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜேகே நான் கிட்ட கொடு. இப்போ ஜேகே தான், சொல்லு என்னடா ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான், சரி நீ யானே தெரியல ஃபோனை வை அப்படின்றாங்க. என்னடா டேயாங், நல்ல ஃபீலிங்கில் இருக்கும்போது இப்படி பண்ணாதே டேயாங், கட் பண்ணிட்டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களெல்லாம் போய் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சப்பாரு, என்ன அடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ரொம்ப நிம்மதி, கட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் ஜிமினும் தான் அப்படியே டைட்டாக பண்ணி படுத்துட்ருக்காங்க. அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்காங்க டைட்டாக அக் பண்ணிட்டு. அடி நீயும் நானும் சேர்ந்து இருக்கும் காதல் தாண்டி புதுசு. கேடா இந்த 2 ஷாட் இங்கேயே முடிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து வீமீனுக்கு கூட 1 ஷாட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய்.